அது நாம முறைப்படி காவல்துறையை அணுகி இந்த மாதிரி அமைதி பேரணி நம்ம நடத்த இருக்கிறோம். அதுக்கு அனுமதி வேண்டும் என்று நம்ம கேட்ட முறைப்படி சுதீஷ் அவர்கள், பார்த்தசாரதி அவர்கள், நல்லதம்பி அவர்கள் என்று கழக நிர்வாகிகளே நேரடியாக சென்று பலமுறை அணுகி அனுமதி கேட்டாங்க. ஆனா அனுமதி மறுக்கப்பட்டது. இருந்தாலும் அத்தனை பேர் இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னைக்கு தேமுதிக சார்பாகவும் பொதுமக்களும் இன்னைக்கு திரண்டு அந்த பேரணியை இன்னைக்கு அமைதியான முறையில நாங்க நடத்தி இருக்கிறோம். எப்பொழுதுமே சட்டம் ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் தேமுதிக. அதனால சட்டம் ஒழுங்கை மீறி என்றைக்கும் நாங்க செயல்பட மாட்டோம். ஏன்னா கேப்டன் எங்களை அப்படிதான் ராணுவ கட்டுப்பாட்டோட எங்களை வழி நடத்தி இருக்கிறார். இனி வருங்காலங்களும் அப்படிதான் இந்த கழகம் இயங்கும். எனவே அமைதி பேரணியாக நாங்க சட்டம் ஒழுங்குக்கு எந்த ஒரு சீர்கேடு இல்லாம இன்னைக்கு தலைவருடைய நினைவாஞ்சலியை அமைதியான முறையில, அகிம்சை முறையிலே நாம செய்திருக்கிறோம். அதற்கு ஒட்டுமொத்த காவல்துறைக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, நீங்க உடனே கூட்டணியை பத்தி கேக்குறீங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். ஏன் இன்னைக்கு அனைத்து கட்சிக்கும் நாம அழைப்பு விடுத்தோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு தலைவர் மறைந்த அன்னைக்கு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து தலைவர்களும், அனைத்து ஜாதியினரும், அனைத்து மதத்தினரும், ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி கேப்டனுடைய நினைவாஞ்சலி இதே இடத்துல நடத்தினாங்க. நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 முறை கேப்டனுடைய நினைவாஞ்சலியில கலந்துகிட்டார். உதயாநிதி கலந்துகிட்டார். அவருக்கு இந்த நேரத்தில் 2 பேருக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேப்டனுக்கு அரசு மரியாதை செய்து இறுதி மரியாதை இதே இடத்துல நம்ம செஞ்சோம். அதனால எந்த பாகுபாடு இல்லாமல் கேப்டனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டதனாலதான் இன்னைக்கு நாங்களும் எந்த பாகுபாடும் இல்லாமல் கட்சிகளுக்கும் மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்டு எல்லாருமே கேப்டனுடைய நினைவாஞ்சலியில, அதுவும் முதல் நினைவாஞ்சலி குரு பூஜையாக இன்னைக்கு கேப்டனுக்கு செய்திருக்கோம். அதுக்கு கலந்துக்கணும் நம்ம அழைத்தோம். அதுல வந்தவங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சோம். அதுதான், இது ஒண்ணுமே இல்லை. நாங்க தெளிவாக சொல்லிட்டோம், அமைதி பேரணி தான். ஏன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்தவங்க அத்தனை பேருடைய வாகனங்களையும் நிறுத்திவிட்டு அங்கிருந்து நடைபயணமாக நடந்து இங்க கேப்டனுடைய ஆலயத்துக்கு வர போகிறோம் என்றுதான் நம்ம தெரிவிச்சோம். இத அவங்களே அனுமதி கொடுத்திருந்தால் இன்னும் சிறப்பானதாக, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஆனாலும் அனுமதி மறுக்கப்பட்டது, தடுத்தாங்க. இருந்தாலும் நாங்க சொன்னதுக்கு ஏற்ப அப்புறம் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்க எங்களுடைய நடைபயணத்தை அப்படியே தொடங்கணும். பேரணி அப்படியே அமைதி முறையில இங்க அடைஞ்சோம். அது அவங்களே கொடுத்திருந்தா இன்னும் மிக சிறப்பாக வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தும் கூட.